அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரீவன்ஸ் போர்ட்டல் இஸ் ஓபன் ஃபார் ineligible candidate ஃபார் அட்மிஷன் டு த எம்டிஎஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா. அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டால அப்ளை பண்ணி ineligible கேண்டிடேட் லிஸ்ட்ல வந்தவங்க வந்து அவங்களுடைய சப்மிஷனை கொடுக்கலாம். அதாவது அப்ளிகேஷன் கொடுக்கும்போது நம்ம அப்ளிகேஷன்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். அதாவது நம்முடைய டேட் ஆஃப் பர்த் இல்ல டாக்குமெண்டேஷன் அந்த யூஜி யூஜி ப்ரோக்ராம் உடைய டீடைல்ஸ் ஏதாவது நம்ம தவறா கொடுத்துருக்கலாம். நம்முடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏதாவது மிஸ் ஆகிருக்கலாம். இல்ல மத்த இன்கம் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது மிஸ் ஆகிருக்கலாம். அப்லோட் பண்ணும்போது நம்ம சரியா நம்முடைய அப்ளிகேஷன்ல சரியா கொடுத்துருப்போம். பட் நம்ம டாக்குமெண்ட் நம்ம சப்மிஷன் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து அது மிஸ் ஆயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது மிஸ் ஆயிருந்தா டெஃபினட்டா நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்காகவே 2 நாள் வந்து நமக்கு போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுது. அதாவது நேற்றைக்கும் இன்னைக்கும் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த 2 நாள்ல வந்து நம்முடைய டாக்குமெண்ட்ஸ் நமக்கு கையில உள்ள அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் எந்த டாக்குமெண்ட்ஸ்க்காக நம்முடைய அப்ளிகேஷன் வந்து அவங்க கமிட்டி வந்து கன்சிடர் பண்ண கிடையாது அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு அதில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து நம்ம ப்ராப்பரா நம்ம சப்மிஷன் பண்ணோம் அப்படின்னா செலெக்ஷன் கமிட்டி வந்து நம்முடைய டாக்குமெண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கு கிரீவன்ஸ் போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. அந்த கிரீவன்ஸ் போர்ட்டல்ல நம்ம கிளிக் பண்ணி நம்மளுடைய டீட்டெயில் கொடுத்து நம்மளுடைய எந்த நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் அந்த விஷயங்களை கொடுத்து நம்மளுடைய கம்ப்ளைண்ட்ஸ் டாக்குமெண்ட் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து டுடே 6 PM. அதாவது இன்னைக்கு 6 மணிக்குள்ள நம்ம வந்து கொடுக்கணும். 6 மணிக்கு மேல வந்து கமிட்டி வந்து நம்முடைய எந்த விதமான ஒரு இன்புட்ஸையும் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ எனி கிரீவன்ஸ் நாட் சப்மிட்டட் த்ரூ த அஃபிஷியல் போர்ட்டல் ஒன்லி. எந்த கிரீவன்ஸாக இருந்தாலும் அஃபிஷியல் போர்ட்டலில் செலெக்ஷன் கமிட்டி எந்த எந்த லிங்க்ல வந்து அவங்களுடைய இன்புட்ஸை கேட்குறாங்களோ அங்கே தான் நம்ம கொடுக்க முடியும். தனிப்பட்ட முறையில் நம்ம போஸ்டல்லையோ இல்லை தனிப்பட்ட முறையில் நம்ம மெயில் மூலமாகவோ நம்ம வந்து செலெக்ஷன் கமிட்டியை கான்டாக்ட் பண்ண முடியாது. ஸோ எனி கிரீவன்ஸ் நாட் சப்மிட்டட் த்ரூ த அஃபிஷியல் போர்ட்டல். ஸோ அஃபிஷியல் போர்ட்டல் தவிர்த்து வேற எந்த இதுலையுமே நம்ம வந்து சப்மிஷன் பண்ண முடியாது. எனி கிரீவன்சஸ் சப்மிட்டட் ஆஃப்டர் த ஸ்டிப்புலேட்டட் டைம். அதாவது செலெக்ஷன் கமிட்டியால சொன்ன டயத்துக்கு மேல நம்மளால வந்து நம்ம மற்ற எந்த இதுலையும் நம்ம வந்து சப்மிஷன் பண்ண முடியாது. அவங்க சொன்ன டைம்ல தான் நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி நோ இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன். தனிப்பட்ட முறையில் யாரும் செலெக்ஷன் கமிட்டியை அப்ரோச் பண்ண முடியாது, அப்ரோச் பண்ணவும் கூடாது. அதுவுமே வந்து ஸ்ட்ரிக்ட்லி வந்து அவங்க ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க இந்த போர்ட்டல் மூலமா உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கமிட்டி வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை சரி பார்த்துட்டு திரும்ப வந்து செக் பண்ணிட்டு ரேங்க் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கும் அப்ளிகேஷனுடைய ஸ்க்ரூட்டனைஸ் போயிட்டு இருக்கு. ஸோ டாக்குமெண்ட்ஸை வந்து ப்ராப்பராக அவங்க செக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அவங்களுக்கு வந்து ரேண்டம் அந்த ரேங்க் வந்து அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க, ரேங்க் நம்பர். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து யூஜி ப்ரோக்ராம் அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அதுக்கு உண்டான கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பிஜி ப்ரோக்ராம் அதாவது எம்டிஎஸ் எம்டி இந்த மாதிரி பிஜி ப்ரோக்ராமே வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து கூடிய விரைவில் வந்து நமக்கு கவுன்சிலிங் வந்துடும். ஸோ அதுக்கு முன்னால் இந்த ஒரு போர்ட்டல் வந்து இவங்களுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்காக இந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய சப்மிஷனை கொடுத்துக்குங்க. ஆல் த பெஸ்ட், ஆல் த வெரி வெரி பெஸ்ட்.